மைக்கம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். தேர்தல் பரபரப்பான போயிட்டு இருக்க சூழல்ல, பாஜக வேட்பாளர் பட்டியல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தலைமை டிஜிபிய வந்து இப்போ ரீசென்ட்டா தேர்தல் ஆணையம் வந்து அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்றும் தேர்தல் நடக்கக்கூடிய பல சம்பவங்கள், ஆர். ராசா ஆடியோ குறித்தும், மற்ற பல சம்பவங்கள் குறித்தும் கலந்துரையாடுவோம். சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஹை பட்டன் கிளிக் பண்ணாதவங்க ஹை பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வீடியோவ முக்கியமா ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரையும் பாருங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். வணக்கம். வாசகர்களுக்கு ஒரு வேண்டுகோள். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப வேகமாக வந்திருந்தது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சி ஸ்லோவாக இருக்குது. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு சொல்லுங்கள். அந்த ஹை பட்டன் மற்ற விஷயங்கள் உங்களுடைய பங்கேற்பு, உங்களுடைய அந்த கமெண்ட்ஸில் வர்றது, இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் ரொம்ப இதுவாக எடுத்துக்கிறோம். அதெல்லாம் சொல்லி நீங்கள் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். எங்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். பல்வேறு விஷயங்களை மற்றவர்களோட இப்போ டிஜிபி நியமனம்னா டிஜிபி நியமனம்னு கடந்து போயிடுவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்றதுலாம் பல்வேறு விஷயங்கள் நம்ம வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். பாஜக தேர்தல் இதில் வந்து சொன்னது பெரும்பாலும் உண்மையாகிட்டு இருக்குது. தொகுதிகள் பல சொன்னது இன்றைக்கி அந்த தொகுதிகள்லாம் பெரும்பாலும் உண்மை அதுபடியே வந்திருக்குது. அதனால் நம்ம வந்து பல்வேறு விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பேசுவோம். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய ஆதரவு தான் எங்களுடைய பலம். போலாம் சார். நம்ம பேசுனது யாருக்கு கேட்டதோ இல்லையோ, தேர்தல் ஆணையத்துக்கு கேட்டுடுச்சு. டிஜிபி நியமனத்தை வந்து இப்போ நியமிச்சிருக்காங்க. ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸை வந்து மாற்றிருக்காங்க. அவர் எப்படி இப்போ வந்து எலெக்ஷன் முடிவு வரையும் தான் இருப்பாரா, இல்லை 2 வருஷம் ஃபுல் டேர்ம் கண்டினியூ பண்ணுவாரா? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். இங்கே முதல் தடவையாக தேர்தலை ஒரு அரசு சந்திக்கும் பொழுது பொறுப்பு டிஜிபின்னு ஒருத்தர் இருக்கிற இமாலய சாதனையை திமுக அரசு செய்துவிட்டு சென்றிருக்கிறது. பொறுப்பு டிஜிபின்னு ஒரு பதவியே கிடையாது. உச்சநீதிமன்ற உத்தரவு பிரகாரம் பொறுப்பு டிஜிபி நியமனம் செய்யக்கூடாது. அது உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானது. எப்போ பண்ணலான்னா, திடீர்னு தலைமை டிஜிபின்னு சொல்லுவோம். அப்பதான் ஜனங்களுக்கு புரியும். அவரு ஏதாவது ஒரு காரணம் இறந்துட்டாரு, இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, அப்போ தான் ஒரு அந்த சிச்சுவேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி போடலாம். மற்றபடி பொறுப்பு டிஜிபின்றதுலாம் கிடையவே கிடையாது. அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அதை தான் பண்ணுவேன்ட்டு பண்ணது. உச்சநீதிமன்றம் ஏன் நீங்கள் சொன்னீங்க ஹெச்ஓபிஎஃப் தூக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஹெச்ஓபிஎஃபாக நியமிச்சிருக்காங்க. பொறுப்பு டிஜிபியை அகற்றிவிட்டு ஹெச்ஓபிஎஃபாக அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் அப்படி நடக்காது. இதுக்கு முன்னாடி அப்படி நடக்காது. ஏன் நடக்காதுன்னா, இங்கே பொறுப்பு டிஜிபி தான் இருக்கிறதுனால தான் ஹெச்ஓபிஎஃப்னு தலைமை டிஜிபியாக ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. இங்கே ஏற்கனவே தலைமை டிஜிபி இருந்திருந்தாருன்னா, தேர்தல் டிஜிபின்னு இடைக்காலமாக இவரை மாற்றிட்டு அவரை கொண்டு வந்திருப்பாங்க. வழக்கமாக தேர்தல் ஆணையம் தேர்தல் டிஜிபியை தான் நியமிக்கும். அந்த இடைக்கால ஏற்பாடு தேர்தல் முடிகிற வரைக்கும் அவருடைய பதவி காலம், அந்த தேர்தல் நடைமுறைகள் முடிவுக்கு வர்ற வரைக்கும், வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு புதிய அரசு பதவி ஏற்கிற வரைக்கும் அவர் இருப்பார் தேர்தல் டிஜிபி. அப்புறம் பழையபடி தலைமை டிஜிபி வந்துடுவார் பதவிக்கு. எல்லாரும் தான் டிஜிபி, என்னென்ன தலைமை டிஜிபி, அதுன்னு ஹெச்ஓபிஎஃப், இப்படி கேள்வி வாசகர்கள் வரலாம். தமிழ்நாட்டில் காவல்துறை ஒரு 2-3 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு. காவல்துறையில் ஐபிஎஸ் அதிகாரிகள் எஸ்பியாக சேர்ந்து 30 ஆண்டுகள் பதவி உயர்வு ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து டிஜிபியாக 30 ஆண்டு 31 ஆண்டு டிஜிபியாக ஓய்வு பெறுவார்கள். இதில் சேர்ற அதிகாரிகள் முதல்ல எஸ்பியாக ஏஎஸ்பி, எஸ்பி இல்லைன்னா மாவட்டத்துக்கு அவங்க தான் பொறுப்பு, ஹெட். அப்புறமா டிஐஜி ஆவாங்க. டிஐஜினா 2 மாவட்டத்துக்கு அவர் பார்த்துக்குவார், சரக டிஐஜின்னுவாங்க. சிட்டிக்குள்ளே வந்தால் ஜாயின்ட் கமிஷனர்ன்ற போஸ்ட்டு வருவாங்க. அது லா அண்ட் ஆர்டராக இருக்கலாம். சில டிஸ்ட்ரிக்டில் கமிஷனராகவே இருப்பாங்க, டிஐஜி ரேங்கில் இருக்கிறவங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நெல்லைலாம் அப்படி தான். நெல்லை கமிஷனர் டிஐஜி ரேங்கில் இருக்கார். ரேங்க் வேறு, பதவி வேறு. ரேங்க்குன்றது தனி, அது ஒவ்வொரு ஐபிஎஸ்க்கும் வர்றது. பதவின்றது வேறு. இதே தான் ஐஏஎஸ்க்கும் பொருந்தும். அப்போது டிஐஜி ஆன பிறகு குறிப்பிட்ட ஆண்டுகள் கழித்து ஐஜி ஆவாங்க. ஐஜி ஆனால் சில டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கமிஷனராக அவங்க பதவி போகலாம், மண்டல ஐஜியாக ஆக்கலாம். தமிழ்நாட்டை 4ஆக பிரித்து 4 மண்டலமாக பிரித்து 4 மண்டலத்துக்கு 4 ஐஜி இருக்காங்க சட்டம் ஒழுங்குக்கு. அவர்களுக்கு கீழே தான் எஸ்பிக்கள் டிஐஜிகள்லாம் வருவாங்க. அப்போ அந்த மண்டல ஐஜி ஆகலாம்.
அடிஷ்னல் கமிஷனராக, நகரங்களில் வரும்பொழுது அடிஷ்னல் கமிஷனராக வரலாம். இல்லை வேறு ஏதாவது பிரிவுக்கு ஐஜியாக வரலாம். இந்த மாதிரிலாம் இருக்குது. அதற்கு பிறகு ஏடிஜிபி, ஐஜிக்கு அடுத்த ரேங்கு ஏடிஜிபி. ஏடிஜிபி வரும்பொழுது இப்போ சென்னை கமிஷனர் ஏடிஜிபி ரேங்க்கு, அருண் ஏடிஜிபி ரேங்க்கு. பல மாவட்டம், மதுரை கமிஷனர் ஏடிஜிபி ரேங்க்கு. பல மாவட்டங்கள், பெரிய மாவட்டங்களில் கமிஷனரேட்டில் இருக்கவங்க ஏடிஜிபி ரேங்கில் போடுவாங்க. இது இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் சொன்னான்ல, 4 மண்டல ஐஜி, அது கீழே டிஐஜி, அது கீழே மாவட்ட எஸ்பிக்கள், இந்த சிஸ்டம் இருக்குல்ல, இந்த சிஸ்டத்துக்கெல்லாம் ஒரு தலைமையாக இருக்கிறவர் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர்னுவாங்க. அந்த ஏடிஜிபி ரேங்கில் இருக்கவங்க அந்த லா அண்ட் ஆர்டர் பொசிஷன் வருவாங்க. இவர்களுக்கு கீழே கமிஷனர்கள் வரமாட்டாங்க. ஏன்னா கமிஷனர்கள்ன்றது பெரிய பெரிய சிட்டி கமிஷனர், அவங்க வந்து டிஜிபி ஹெச்ஓபிஎஃப் கீழே தான் வருவாங்க. அப்போது இந்த செட்டப் இருக்கா, மாவட்டங்களுக்கு பெரிய பெரிய மாவட்டங்களில் கமிஷனர்கள், இது ஒரு செட்டப்பு. லா அண்ட் ஆர்டருக்கு ஒரு ஏடிஜிபி, அதுக்கு கீழே 4 மண்டலம், 4 ஐஜிகள், அதுக்கு கீழே சரக டிஐஜிகள், 2 மாவட்டத்தை கட்டுப்படுத்துகிறவங்க, அதுக்கு கீழே மாவட்ட எஸ்பிகள், ஒரு மாவட்டத்துக்கு ஒரு எஸ்பி. இது இல்லாமல் துணை அமைப்புகள், போக்குவரத்து டிஐஜி, போக்குவரத்து கமிஷனரு, அடிஷ்னல் கமிஷனரு, இந்த மாதிரி சப்போர்ட்டிங் இது போக்குவரத்து, ஆயுதப்படை, அந்தந்த மாவட்டங்களில் பெட்டாலியனு, இந்த மாதிரிலாம் இருக்கும். மேலே பார்த்தா ஏடிஜிபி சொன்ன மாவட்ட இது கமிஷனர்கள், மாநகர கமிஷனர்கள் சொன்ன, அதுக்கு மேலே டிஜிபிகள் இருப்பாங்க. ஒரு 8 டிஜிபி, 10 டிஜிபி, சில சமயம் 7, 6, நமக்கு மினிமம் 6, மேக்ஸிமம் 8, 10 வரைக்கும் இருப்பாங்க. ஏன்னா பதவி இதாகிறதுக்காக. அதில் தீயணைப்பு துறைக்கு ஒரு டிஜிபி, ஆயுதப்படைக்கு ஒரு டிஜிபி, இஓடபிள்யூன்னு பொருளாதார குற்றப்பிரிவு, அதுக்கு ஒரு டிஜிபி, இந்த மாதிரி பல இதுகளுக்கு டிஜிபிகள் இருப்பாங்க. இவர்கள் எல்லாருக்கும் சேர்த்து இந்த டிஜிபியிலேருந்து ஒருத்தர் தலைமை டிஜிபியாக உட்காருவார். அவர் தான் ஹெட் ஆஃப் தி என்டையர் போலீஸ் ஃபோர்ஸ். இப்போ புரியுதா அந்த சிஸ்டம்? அப்போ டிஜிபிகள்னு இருப்பாங்க, சட்டம் ஒழுங்கு டிஜிபின்னு இவரை சொல்லுவாங்க. சரி, இந்த சிஸ்டம் எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தா, இதுக்கு மேலே உள்துறை செயலர், அதுக்கு மேலே முதலமைச்சர், இல்லை யார் அது பொறுப்பு அமைச்சரோ அவங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அண்ணா காலத்துலேருந்து முதலமைச்சர் தான் வச்சுருக்காரு. அதனால் முதலமைச்சர், அவர் கீழே உள்துறை செயலர், அது கீழே தலைமை டிஜிபி, அது கீழே டிஜிபிக்கள், அது கீழே லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபி, கமிஷனர்கள், அது கீழே ஐஜிக்கள், மண்டல ஐஜிக்கள், அப்படி இந்த செட்டப் அப்படியே இருக்கும் இந்த இந்த டயக்ராம். இதில் ஹெச்ஓபிஎஃப்க்கு மட்டும் ஸ்பெஷல் இது உண்டு. அது யாரால் வந்ததுன்னா உச்சநீதிமன்றம் இந்த ஹெச்ஓபிஎஃப்பையும் எனக்கு என்னன்னு அரசியல்வாதிகள் பந்தாடினதுனால ஒரு வழக்காக அவங்கள்ட்ட போகுது. நினச்சா நீ இரு, நீ போ, நீ வா, 2 மாதம் நீ வேணாம், நீ வா அப்படின்றது. அப்புறம் நீ என்ன ரொம்ப இதாக இருக்கியா, இந்தா இன்டெலிஜென்ஸ் டிஜிபின்னு ஒருத்தர் போடுறது, அவர் அதிகாரம் கொடுத்துட்றது, இவரை டம்மி ஆக்குறது. இல்லாட்டி ரிட்டையர் ஆனவர் கொண்டு வந்து ஆலோசகரை போட்டு டம்மி ஆக்குறது, நினைச்சா மாத்துறது, நினச்சா பண்ணுறது. ரிட்டையர் ஆனவரே ஆலோசகரை போட்டதெல்லாம் உண்டு. அப்புறம் ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு மறுபடியும் அவரையே டிஜிபியாக நியமிக்கிறது. இந்த வேலையெல்லாம் நடந்தது. இது எல்லாத்துக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்தப்போ, அது பல ஆண்டுகள் 2006 நடக்குது. 2018 ஒரு இறுதி தீர்ப்பு கொடுத்தாங்க. இன்னும் அந்த வழக்கு இருக்குது, அதில் ஒரு இன்டீம் மாற்றம்னு வச்சிங்களேன். அதில் என்ன சொன்னாங்கன்னா, தலைமை டிஜிபியை தேர்வு செய்ய இருக்கிற டிஜிபி இருக்காங்கல்ல, இல்லாட்டி 30 வருஷம் சர்வீஸ் பண்ண ஐபிஎஸ் அதிகாரிகள், பெரும்பாலும் டிஜிபி தான், அவங்களில் யோகியர்கள்னால் பிரச்சனை இல்லாமல், வேறு ஏதாவது வழக்கில் மாட்டி கைதாகாமல், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவில் எதுவும் அவங்க நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற ஆட்களை பேனலை இம்பேனல்னு அதை அனுப்புங்க. அதை அங்கே போகும். எதுக்கு? யூபிஎஸ்சிக்கு. யூபிஎஸ்சின்றதுன்னா அது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸை தேர்வு செய்கிற ஒரு தனி அமைப்பு, இண்டிபெண்டன்ட் பாடி. ஆமாம், அவங்களுக்கு அனுப்பணும். அங்கே யூபிஎஸ்சி அதிகாரிகள் ப்ளஸ்ஸு நம்மள்ட்ட தலைமைச் செயலர் இருக்கிற டிஜிபி, இவங்க போய் அந்த இம்பேனலில் ஆலோசனையில் உட்காந்து, அதில் நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற 8-10 பேரில் ஒரு 3 பேரை தேர்ந்தெடுவாங்க. அந்த 3 பேர் பேனலு கவர்மெண்ட்டுக்கு வரும், எல்லா ஸ்டேட்டுக்கும். அதான் இப்போ நம்ம தமிழ்நாடுனா இதே மாதிரி இங்கே இருக்கிற போயிட்டு இங்கே அனுப்புவாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தரை தலைமை டிஜிபியாக, அதாவது சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக அரசு நியமிக்கும்.
அந்த மாதிரி பேனலில் போகிறவங்களுக்கு இந்த தகுதியெல்லாம் தாண்டி ஒரு தகுதி இருக்கணும். ம். பேனலில் பேர் போகும்போது அவங்களுக்கு குறைந்தபட்சம் 6 மாதம் சர்வீஸ் இருக்கணும். ம். 4 மாதம் சர்வீஸு, 5 மாதம் 10 நாள் சர்வீஸு, இந்த மாதிரிலாம் இருந்தால் ரிஜெக்ட். ம். அப்போ மினிமம் 6 மந்த்து, மேக்ஸிமம் இது இல்லை. அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த பேனலில் போக முடியும். அப்போ இந்த மாதிரி வந்த உடனே அவரை நியமித்ததில் இருந்து அடுத்த 2 வருஷம் அவர் நீக்கவோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவோ எதுவுமே பண்ண முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட்டால். அடுத்த 2 வருஷம் அல்லது அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும். இப்போ 2 வருஷம் பொறுத்து அவருக்கு 59 வயசாகுது. இன்னும் 6 மாதம் சர்வீஸ் இருக்குதுன்னா கவர்மெண்ட் நினச்சா அவர் 6 மாதத்துக்கு சேர்த்து அவரே இருக்க வைக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ரிட்டையர் ஆகிருக்கீங்க, நாங்கள் பேனல் இது பண்ணுறோம். இந்த பேனலை ரிட்டையர் ஆகிறதுக்கு 3 மாதம் முன்னாடியே இந்த மாதிரிலாம் இந்த ப்ராசஸ்லாம் நடந்துடணும். அப்போ அவர் ரிட்டையர் ஆகும்போது அந்த பேனல் வந்து சம்மந்தப்பட்டவர் வந்து அன்னைக்கு கை பதவி கொடுத்துட்டு கை குலுக்கிட்டு இவர் கிளம்பிடுவார், இவர் உட்காருவார். இது டிஜிபி நியமனத்தில் நடக்கிறது. இதில் நம்ம கவர்மெண்ட்டு இல்லாத வேலைலாம் பண்ணாங்க. பேனலை ரெடி பண்ணல. பேனல் ரெடி பண்ணலாம் என்ன ஆகும்? பிரச்சனை, சிக்கல் வந்துடும். அதுக்கு அதை காரணம் காமிச்சு பொறுப்பு டிஜிபி போட்டாங்க. அதுக்கப்புறம் பேனல் கேட்டால் நான் கோர்ட்டில் போனப்போ இல்லை ரெடி பண்ணி அனுப்பிடுனாங்க. அப்புறம் ரெடி பண்ணி வந்தது எங்கள் ஆலோசனையில் சரியானாங்க. மறுபடியும் இப்போ சொல்லி மறுபடியும் பேனல் போயிருக்கு. இது இப்படியே இருக்குது. இந்த கேப்பில் பொறுப்பு டிஜிபியை ஜூன்லேருந்து இப்போ வரைக்கும் இருந்துட்டார். எதனால சார் பேனல் அனுப்ப தாமதமானது? அது வேணும்னு செய்யறதான், வேற என்ன? எதனால? பெரிய எந்த விஷயமா அது? இல்ல அரசாங்கத்துக்கு ஆதரவான செயல்பாடு. ஆமா, அதுதான். வேற என்ன? அவங்களுக்கு ஆதரவான ஆள் உட்காரணுன்றதுக்காக தான் இந்த வேலைலாம் பண்ணது. கோர்ட் அவமதிப்பது. ஆனா அதை அவங்க ரொம்ப தெளிவாக வேற மாதிரி பண்ணி போயிட்டாங்க. கோர்ட்டு அந்த இது ப்ராசஸிங் இருக்குல்ல, விசாரணைக்கு வரதுலாம் இது இப்படியே தள்ளி போய் ஜூன்ல இருந்து இந்த ஏப்ரல் வரைக்கும் வந்துட்டார் அவர். இந்த சைடு 4, அந்த சைடு 6, 10 மாதம் இருந்துட்டார் அவர். சாதிச்சிட்டாங்களா? இப்போ பேனலு அங்கேருந்து வரல. ஆனால் டிஜிபின்னு தேர்தல் டிஜிபியாக போடாமல் தலைமை டிஜிபியாகவே ஹெச்ஓபிஎஃபாக ஒரு ஆளை அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. அவர் அந்த பேனலில் இருந்தவர், டாப் மோஸ்டில் இருந்தவர். அவர் ரத்தோர், சீமா அகர்வால், ரத்தோர், ராஜீவ்குமார் 3 பேர் மோஸ்ட் சீனியர்கள் அந்த பேனலில் வந்தவங்க. அவங்களுக்கு தான் தகுதி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். காவல்துறையை பார்க்குறவங்க, ரிப்போர்ட்டர்ஸ்லேருந்து காவல்துறை அதிகாரிகள் எல்லாருக்குமே தெரியும். இந்த 3 பேரில் ஒருத்தர் தான் போட்டிருக்கணும். இவங்க பண்ணலை. அதில் இப்போ ரத்தோரை 2வது இடத்துல இருக்கார். அவர் சீனியாரிட்டியில் 2வது இடத்துல இருக்கார். அவரை இப்போ ஹெச்ஓபிஎஃபாக போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஹெச்ஓபிஎஃப் என்ன மெத்தடு? இவர் 2 வருஷத்துக்கு இருப்பாரா அல்லது ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் மாறிடுவாரா? அது வர்ற ஆட்சியை பொறுத்து தானே சார். அப்படி கிடையாது. தேர்தல் ஆணையத்துக்கு இன்னொன்று இவர் எப்படி ஹெச்ஓபிஎஃபாக போட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. ஹெச்ஓபிஎஃப் பேனல் இந்த இதெல்லாம் சொன்னல, இந்த மெத்தட்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான். தேர்தல் ஆணையம் அதை விட உயர்ந்த இது. தேர்தல் நடைமுறைக்கு வந்த அப்புறம் தேர்தல் ஆணையன்றது உச்சபட்ச அதிகாரம் கொண்டது. அது டைரெக்டாக ஹெச்ஓபிஎஃபாக இல்லை. அதனால் ஹெச்ஓபிஎஃபாக ஒருவரை நியமிக்கிறது. ரைட்டு. அப்போ இவர் ஹெச்ஓபிஎஃப், இவர் வந்து 2 வருஷம் அந்த உச்சநீதிமன்ற உத்தரவு பிரகாரம் இவர் 2 வருஷம் இருப்பாரா அப்படின்னா அவருக்கு அந்த அதிகாரமும் இருக்குது. இப்போ ஒருவேளை ஒரு கவர்மெண்ட் வருது, இந்த கவர்மெண்ட் எல்லாம் வேற கவர்மெண்ட் வருது, சரி நாங்கள் இவரையே நாங்கள் ஹெச்ஓபிஎஃபாக வச்சுக்கிறோம் அப்படியே போட்டோம், 2 வருஷம் இவரே இருக்கட்டும்னு முடிவு பண்ணுறாங்கன்னா, அதை எதிர்த்து வேற யாராவது வழக்கு போனாங்கன்னா நீதிமன்றத்தில் கவர்மெண்ட்டை சொல்கிறோம், எங்களுக்கு ஹெச்ஓபிஎஃப் பிடிச்சிருக்குது, அவங்க நியமிச்சது நாங்கள் ஒத்துக்கிறோம், அதனால் இவர் இருக்கட்டும் நாங்கள் நினைக்கிறோம், முறைப்படி தான் நியமிக்கப்பட்டிருக்கு, இன்னும் அந்த பட்டியலில் ஏற்கனவே இருந்தவர் அப்படின்னா உச்சநீதிமன்றம் அந்த இடத்துல இது பெருசாக எடுத்துக்காது. ஆனால் அது மாநில உரிமை பறிக்கிற மாதிரி வராது சார். என்ன உரிமை? ஒரு அரசாங்கம் தனக்கு வேண்டிய ஒரு அதிகாரியை நியமிக்க முடியாமல் போகுது. இருக்கிற ஆள் தானே நியமிக்கிறாங்க, தகுதியான ஆள் தானே. ஆனால் நியமிச்சது தேர்தல் ஆணையம்ல. தேர்தல் ஆணையத்துக்கு அந்த அதிகாரம் இருக்குல்ல. இன்னொன்று, இவங்க அந்த தப்பு பண்ணதுனால தானே இவங்க வந்து நியமிக்க வேண்டிய இடத்துக்கு தேர்தல் ஆணையம் வருது. அந்த தவறுக்கு தண்டனைங்கிற மாதிரி வந்துடும். நிறுத்தி இது வந்தது. சரி, நீங்கள் சொல்கிறபடி கவர்மெண்ட் இப்போ டிஎம் கவர்மெண்ட்டாக மறுபடியும் வந்துடுது, நாங்கள் பேனல் அனுப்பிச்சு மறுபடி பண்ணுவோம்னாங்கன்னா அப்படியும் பண்ணலாம். அப்போ வந்தாலும் திருப்பி பேனல் அனுப்பி தான் ஆகணும். ஆமாம், நாங்கள் எங்கள் முறைப்படி நாங்கள் அவர் தேர்தல் ஆணையம் நியமித்த ஹெச்ஓபிஎஃப், அதனால நாங்கள் வந்து எங்களுக்கான பேனல் நாங்கள் அனுப்பிச்சு முறைப்படி நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு கூட செய்யலாம். அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனால் ரத்தோர் தான் போகணும். அவர் அதிகாரிகள் பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ண மாட்டாங்க, பண்ணவும் செய்வாங்க. அப்போது நீதிமன்றம் தான் முடிவு பண்ணும்.
ஹெச்ஓ நீ பண்ணலைங்க. அப்போ இந்த மாதிரி பிரச்சனையில் ஏற்கனவே பேனலில் அவர் இருந்தார். அந்த அடிப்படையில் பரிசீலித்து ஹெச்ஓபிஎஃபாக உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையம் அப்பாயின்ட் பண்ணிடுச்சு. இது அதிகாரத்தில் தலையிறதெல்லாம் கிடையாது. இது கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்பட்ட அதிகாரம். தேர்தல் ஆணையத்துக்கு தலையீடுலாம் இதில் கொண்டு போய்ட்டு வர முடியாது. அந்த பீரியடில் அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் நீங்கள் தப்புன்னா கொஷின் பண்ண முடியாது. அப்போது அது நியமிச்சிருக்காங்க. அதனால் ஹெச்ஓபிஎஃப்ன்றது தொடரும் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கலாம். சரி ரைட்டு, என்ன பண்ண போகிறீங்க? நாங்கள் அந்த மாதிரி பண்ண போகிறோம். ரைட்டு, நீங்கள் பேனல் ஒழுங்காக ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்டு அதை பாஸ் பண்ணிக்கங்க. அது வரைக்கும் ஒரு ஹெச்ஓபிஎஃபாக தொடருவார். அப்படியும் பண்ணலாம். அதை உச்சநீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும். அதில் என்னென்ன பிரிவுகள் இருக்குது, இந்த பிரகாஷ் சிங் வழக்கில் என்னென்ன வேறு ஏதாவது இதில் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்றதுலாம். அதனால் இது ரொம்ப அழகாக ஒரு இது நடந்திருக்கு. வெறும் தேர்தல் டிஜிபின்னு போடாமல் ஹெட் ஆஃப் தி போலீஸ் ஃபோர்ஸ்னே போட்டாங்க. ஏன் போட்டாங்கன்னா, இங்கே பொறுப்பு டிஜிபி தானே இருக்காரு. அதனால் பேட்டா ஒரு ஆள் இருக்கணும்ட்டு போட்டாங்க. இவரை தேர்தல் டிஜிபின்னு அதில் எங்கேயுமே குறிப்பிடல. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். எலெக்ஷன் டிஜிபின்னு இவரை சொல்ல, DGP/HOPF அப்படிதான் போட்டிருக்காங்க அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா. அப்போ இது டைரக்டாக போடப்பட்ட ஒன்று. அநேகமாக அடுத்து என்டிஏ கவர்மெண்ட் வந்தால் அவங்க அப்படியே விட்டு கூட போவாங்க. ஏன்னா உனக்கு ஆகாத ஆள், அப்போ இதுக்கு ஆகிற ஆளாக தான் இருப்பார். அதனால் அவர் ரத்தோர் எல்லாருக்கூடையும் நல்ல நட்பாக பழகக்கூடியவர். யாரோ சில அதிகாரிகள் பிடிக்கல. சிஎம் எல்லாம் கேட்டிங்கன்னா அவருக்கு ரத்தோருக்கு அவருக்கும் ஒன்றும் பிரச்சனைலாம் இருக்காது. வேறு யாருக்கும் பிடிக்கல. அதனால அவருக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இப்போ அது தேர்தல் ஆணையத்தின் மூலியமாக நடந்திருக்கிறது. இதுதான் இந்த விவகாரத்தில் இருக்கிற சட்டம் சொல்கிற விஷயங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா இதில்? இதில் தெளிவாக சொல்லிட்டீங்க, டீட்டெயிலாக. நீ ட்விட்டரில் போட்டிருந்தேன் இது சம்பந்தமாக பேசுவோம் அப்படின்ட்டு. இதுக்குன்னே இருக்கிற ஒரு மூத்த செய்தியாளர். ரொம்ப பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. நான்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். பிரகாஷ் சிங் வழக்கெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். பலருக்கும் சொன்னால் கூட புரியறதில்லை. இதில் இன்னும் நுணுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மூத்த செய்தியாளர்கிட்ட இன்றைக்கி பேசினேன். எனக்குள்ள சந்தேகம் இருக்கும்ல. ஏன்னா ஹெச்ஓபிஎஃப் டிஜிபின்னு போட்டதுனால சந்தேகம் வந்துச்சு எனக்கு. அப்போ 2 வருஷம் இருப்பாரா இல்லையான்றப்போ அவர் இந்த விளக்கமாக சொன்னார். சொன்ன அடிப்படையில் நான் இந்த விளக்கத்தை நம்முடைய வாசகர்களுக்கு நான் பாஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு டிஜிபி நியமனன்றதுக்குள்ளே என்னென்ன நடக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். சும்மானா டிஜிபி நியமனம், டிஜிபினா அப்போ இவரு டிஜிபின்றாங்க, அவரும் டிஜிபின்றாங்களே அப்படின்னா தலைமை டிஜிபி யார் அப்படின்றது. 30 வருஷம் சர்வீஸ் பண்ண எல்லாருமே டிஜிபி ரேங்க்குக்கு வந்துடுவாங்க. ஆனால் அவங்க எல்லாம் இதாகுவாங்களா? அப்படி கிடையாது. அதில் ஒருத்தர் அவங்களுக்கு மேலே கொண்டு வருவாங்க. அவர் தான் ஹெட் ஆஃப் தி போலீஸ் ஃபோர்ஸ், தலைமை டிஜிபி அல்லது சட்டம் ஒழுங்கு டிஜிபி, இப்படி எப்படி வேணால் கொடுப்பாங்க. அதில் இருக்கிற நடைமுறை உச்சநீதிமன்றத்துக்கு உட்பட்டது. இவர்கள் அதை மீறினாங்க. அது வழக்காக போச்சு. கண்டெம்ட் அந்த வழக்கு இருக்குது, இன்னும் விசாரணை இல்லை. இப்போ கடைசியாக அவங்க சொல்லிட்டு வந்தது பேனல் நாங்கள் கொடுத்து பண்ணி போட்டு சார் ரைட்டு போய் பண்ணிக்கிங்கன்ட்டாங்க. அதில் அவங்க பெருசாக தலையிடலை. அதனால் அந்த பேனல் இதெல்லாம் ஒன்றும் நடக்கலை ப்ராசஸ். அதனால் எதுவுமே இல்லை. அதனால் தேர்தல் ஆணையம் பண்ணிச்சு. இதுதான் நடைமுறை. சரி சார், அடுத்து பாஜக வேட்பாளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எதிர்பார்த்த அண்ணாமலைக்கு சீட் இல்லை, நீங்கள் சீட் இருக்குலாம் சொல்லியிருந்தீங்க. ஏன் அவர் கடைசி நேரத்தில் சீட்டு மறுக்கப்பட்டது? நான் நேற்றே சொன்னேன்ல, அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்குறாங்க. அண்ணாமலை தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ப்ளஸ் அவர் ஆதரவாளர்லாம் சீட்டு கேட்குறாரு. அவர் முன்னையும் போட முடியாது, பின்னையும் வர விட மாட்டேங்கிறாரு. நான் இன்று பேசினப்பவே ஒரு முக்கியமான நபர்கிட்ட பேசினேன். அவர் சொன்னது, தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு தலைவர்கள், அதாவது மோடியும் அமித்ஷாவும் நல்ல முயற்சி எடுக்கிறாங்க. பல மாநிலங்களில் சக்ஸஸ் ஆகுது. பல தலைவர்கள் மாநிலங்களில் உருவாயிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு என்னென்னா, காங்கிரஸ் மாதிரியே இங்கேயும் பாஜக இயங்கிக்கிட்டு இருக்குது. நல்ல தலைவர்கள், இப்போ அண்ணாமலை போன்றவர்கள் வேகமானவர்கள், திறமையானவர்கள், திமுக ஏற்ற தலைவர்கள், பலத்தை அடி கொடுக்கக்கூடிய ஆள். ஆனால் அவர்கிட்ட என்ன குறை இருக்குது? ஸ்தாபன ரீதியாக இயங்க மாட்டேங்கிறாரு. நீ எவ்வளோ பெரிய ஊருக்கு பெரிய ஆளாக இருந்தாலும் கட்சி கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்கும். அதுக்கு உட்பட்டு தான் இயங்கணும். கட்சி எடுக்கிற முடிவுக்கு இணங்கி செய்யணும். அவர் தன்னை எல்லாரோடய பெரிய ஆள் நினச்சிட்டு இயங்குறாரு. அது அவர்கிட்ட பழகிடும். அதோடைய விளைவு தான் கூட்டணி உடஞ்சது. 15 சீட்டு போச்சு. 2024 ஸ்ப்ளிட் பண்ணி அவங்க ஈஸியாக ஜெயிச்சாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள். அதுக்கு அண்ணாமலையும் பொறுப்பேற்று தான் ஆகணும்.
பலரும் இல்லை இல்லை அப்படின்னா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஏடிஎம்கே மேலே நீங்கள் பொறுப்பு போடுற அதே நேரத்தில் உங்கள் மேலே தான் பொறுப்பு போட்டுக்கணும். கூட்டணியை உடைச்சதுக்கு 2 பேரும் தான் காரணம். அப்போ லாஸ்ட்டில் இன்னைக்கு நிதிஷ்குமார்லாம் கையேந்திர நிலைமை. இது அண்ணாமலையிடம் இருக்கிற பலகீனம். நயினார்கிட்ட என்ன பலகீனம்? ஒற்றுமை, கட்சி ஸ்தாபனம்லாம் ஓகே. ஆனால் ஒரு அக்ரெசிவ் லீடராக அவர் இல்லை. ஆமாம், ஒரு சாம் இல்லை. சாம்னா அக்ரெசிவாக இருந்தீங்கன்னா அவங்க சாம்லாம் வந்துடும். நீங்கள் அக்ரெசிவ் லீடராக இல்லை. 2வது ஜனநாயகன்றது தலைவர்களுக்கு ஓரளவுக்கு தான் அந்த ஜனநாயகம் இருக்கும். முதலாளித்துவ கட்சியில் இருக்கணும். ஆலோசனை கேட்கலாம், எல்லாம் பண்ணலாம். முடிவை தலைவர் தான் எடுக்கணும். கண்டிப்பாக தலைவர் எடுத்த முடிவை மீறுறாங்கன்னா அதுக்கு உரிய இதை கொண்டு போகணும். இன்னைக்கு தஞ்சாவூரில் ஒருத்தர் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரு. என்ன காரணம்? அவர் நைனாரை பார்த்துருப்பாரு. இன்னும் எவ்வளோ சாப்பிட்டாகிறாரு. போங்க, அவங்களை பிஞ்சு மூஞ்சி நேனுவாப்லையா ஒரு படத்தில் அந்த மாதிரி ரொம்ப சாப்பிட்டாகிறாரு. நம்ம வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டா அவர்கிட்ட போய் சொல்லிட்டா ஏற்றுக்குவாருன்ற மாதிரி. ஆனால் உடனடியாக அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்காரு. இந்த அக்ரெசிவ் இது பாலிடிக்ஸ் பண்ணி ஆகணும். அப்போ நீங்கள் இவர் நயினார் எல்லாருக்கும் நல்லவராக இருக்கணும்னு நினச்சாருன்னா நடக்கவே நடக்கும். கடைசி நேரத்தில் தானே பண்ணுறாரு அவர். அப்படி பண்ணாலுமே அக்ரெசிவ்னு சொல்கிறேன். இது அக்ரெசிவ்னஸ் கிடையாது. இது எங்கேயாவது முடிவு எடுத்திருப்பாங்க. நயினார் எல்லாருக்கும் நல்லவராக இருக்கணும்னு நினைக்கிறாரு. நல்லவராக இருக்கிறது அவருடைய இது குணம், நல்ல விஷயம். ஆனால் எல்லாருக்கும் நல்லவராக ஒரு தலைவராலாம் இருக்க முடியாது. இன்னைக்கு எடப்பாடி சீட்டு ஒதுக்கியிருக்காருன்னா பலரும் திட்டிகிட்டு இருப்பான். சில பேர் கட்சி விட்டே போயிட்டான். நம்ம ஸ்டாலின் பலருக்கும் சீட்டு ஒதுக்காருன்னா பலரும் திட்டிகிட்டு இருப்பாங்க. சில பேர் கட்சி விட்டு போவான். சில பேர் அமுகமாக எப்படி காலி பண்ணாலும் இருப்பாங்க. நயினார் நல்லவர். நல்லவராக மட்டுமே இருந்துடக்கூடாது. ஒரு படத்தில் படிக்காதவனை சொல்லுவார், இப்படி நல்லவனாக இருந்து இந்த மாதிரி குடிச்சிட்டேயா அப்படி இப்படின்னு திட்டம். அந்த பாட்டை ஊரை தெரிஞ்சுக்கப்புறம் நல்லவன் தான் நல்லவன் தான். ஆனால் நல்லவனாகவே இருந்துட்டா எல்லாரும் மிளகா அரைச்சிடுவாங்கன்னு. அந்த மாதிரி நல்லவனாகவே இருந்துட்டா மிளகா அரைப்பாங்க. மிளகா அரைக்கிற வேலை பண்ணுறாங்க. நீங்கள் தான் தலைவர். அண்ணாமலை தலைவர் கிடையாது. எல்முருகன் தலைவர் கிடையாது. நீங்கள் போய்ட்டு எல்முருகன்ட்ட கொஞ்சம் கேட்குறது. அவங்க ஆளுங்க 4 பேர். இவர் அண்ணாமலை முறியிட என்னங்க முறியிட்டு போகிறீங்க, வாங்க நீங்கள் வாங்க வாங்கன்றது. இதெல்லாம் தலைவருக்கு அழகு இல்லை. நீங்கள் இதுவாக முடிவெடுக்கணும். இதுதான் விஷயம். இது நடக்கலைன்னா நான் மேலே சொல்லுவேன்னு கூப்பிட்டு சொல்லி பண்ணணும். ஆனால் குழப்பம் நீடிச்சதுக்கு அப்புறமா தேர்வுக்கு வேட்பாளர் பட்டியல் வந்து டெல்லிக்கு போகிறதா தானே சார் இருந்துச்சு? எது? பாஜகவில் வேட்பாளர் தேர்வில் குழப்பம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் வேட்பாளர்கள் பட்டியலில் தேர்வு செய்கிற இதை வந்து டெல்லி பொறுப்பேற்றுக்கிட்டாத தானே சொல்லியிருந்தாங்க. யார் சொன்னா? அது மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. எப்போவுமே இங்கே பட்டியல் ரெடி பண்ண சொல்லுவாங்க. அது டெல்லிக்கு போகும். டெல்லியில் இங்கே மேலிட பொறுப்பாளர், மாநில தலைவர், அங்கே டெல்லி தலைமை உட்காந்து இறுதிப்பட்டுவாங்க. இது தேசிய கட்சிகள் நடக்கிறது தான். இங்கே வந்து அண்ணாமலை திரும்ப திரும்ப ஒரு நினச்சா இருந்தால் தான் அந்த சொல்லணும். அந்த வடிவேல் ஒரு படத்தில் பண்ணுவாங்க, தனியாக ரூம் கேட்பாங்க. அட்டென்ஷன் சீக்கிங். அந்த அட்டென்ஷன் அது வேறு சொல்லிக்கிறாங்க. கரெக்டாக அந்த வார்த்தையை சொல்லிடுறீங்க. அந்த அட்டென்ஷன் சீக்கிங் வேலை பண்ணும்போது இவர் நல்லவர்ல எல்லாரும் இருக்கணும்ட்டு அண்ணாமலை வாங்க இது பண்ணுங்க. அவர் இன்னும் கொஞ்சம் முறுக்கிக்கின்னு எங்கள் ஆளுக்கு சீட்டு வேணும், அவர் சீட்டு வேணும், முருகன் ஆளுகள் மட்டும் சீட்டு கொடுக்குறீங்களா? இல்லை, இப்போ அதுக்குன்னு அண்ணாமலை அவர்களையும் நீக்கணும் இல்லை உரங்கட்டணும்னு சொல்கிறீங்களா கட்சியில்? இதில் நான் சொன்னதில் தான் வருது. அதில் நான் சொன்னதில் எல்லாருக்கும் நல்லவராக இருக்க முடியாது தான். ஆனால் அண்ணாமலை அவர்களையும் நான் நீக்கணும்னு ஏதாவது சொன்னேன்னா? இல்லை, நீக்கணும்னு இல்லை, கொஞ்சம் அவர் கட்டுப்பாட்டில் எடுக்கணுங்கிற மாதிரி சொல்கிறீங்களா? நான் சொன்னதில் எங்கேயா வந்துச்சா? ஒரு தலைவர் எல்லாரையும் அரவணைச்சு செல்லணும். அதே நேரத்தில் அவங்க இஷ்டத்துலாம் ஆட்டுறது கூட முடியாது. ஏன்னா தலைவர் இவர் தான். தலைவர் தான் இறுதி முடிவு. எதுக்கு பாஜக எல்லாரையும் தலைவராக போடாமல் ஒரு ஆளை தலைவராக போடுது? நான் இறுதியான முடிவு ஏன் இதே அண்ணாமலை என்ன பண்ணாரு? 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் சம்மந்தமில்லாத ஆளுங்களை சம்மந்தம் இல்லாத இடத்துல நிற்க வச்சார் தெரியுமா? தஞ்சாவூரில் இருக்கிற ஆளுக்கு கொண்டு போய் திருப்பூரில் போட்டார். இந்த இவர் ப்ரொஃபஸர் சீனிவாசன் கொண்டு போய் விருதுநகரில் போட்டார். இது மாதிரி ஒவ்வொருத்தரையும் மாற்றி மாற்றி போட்டார். ஆனால் யார் பேச்சு அண்ணாமலை கேட்டார்? அதுவும் தப்பு. ஓவராக லிபரேஷனும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு இந்த நிறுவனத்தில் ஒரு இதில் வேலை கொடுக்குறேன் நான், என்னுடைய இதை பார்த்துக்குங்க, சேனல் இதை ஹெட்டாக இருங்க, நீங்கள் பார்த்துக்குங்க. பொலிட்டிக்கலுக்கு 2-3 ரிப்போர்ட்டரு, சினிமாவுக்கு 2 ரிப்போர்ட்டரு, வேறு சில ஜென்ரலுக்கு ரிப்போர்ட்டரு இதெல்லாம் இருக்காங்க. விஷுவல் எடிட்டருங்க ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அட்மின்னு ஒரு டீம் இருக்குது. இவங்க எல்லாரையும் பார்த்துக்கிற வேலை உங்களுக்கு. நான் உங்கள்கிட்ட தான் ரிப்போர்ட் வாங்குவேன். நான் நேராக போய் சினிமா ரிப்போர்ட்டர்கிட்ட உட்காந்துக்கிட்டு என்னங்க அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டேன்னா உங்களுக்கு மரியாதை இருக்குமா? நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஏங்க நீங்கள் அவர் பொலிட்டிக்கல் அசட்டாக இருப்பார் கம்பெனிக்கு. அவர் வந்து ஒரு பெரிய இதுவாக இருப்பார். ஆனால் ஹெட் யார்? நான் தான், நீங்கள் தான். அப்போ நீங்கள் அவருடைய அந்த தன்மையை மதிக்கணும். நீங்கள் தான் ஹெட்டுன்றது இது பண்ணணும். வரட்டுத்தனமாக அவருடைய அனுபவத்தை நிராகரிக்கவும் கூடாது. அதே சமயத்தில் அவர் அப்பராண்ட் எடுத்துக்கிறதையும் அனுமதிக்கூடாது.
அவர் அப்புறம் எடுத்து என்ன ஆகும், சினிமா ரிப்போர்ட்டர் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். அடுத்து ஜென்ரலாக போகிறவன் எடுத்துக்க ஆரம்பிப்பான். விஷுவல் எடிட்டர் உங்கள் பேச்சு கேட்க மாட்டான். அது இப்படி தான் சார் அப்படின்வான். நீங்கள் அப்படியா சரி வந்துட்டீங்கன்னா அடுத்து 4 பேர் பண்ணுவோம். நீங்கள் தலைமை பொறுப்பு லாய்க்கா? நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், என்னங்க எப்படிங்க நடக்குது சார்? எல்லாம் நல்லா போகுது சார், எல்லாம் இது சரி. அந்த இது என்னாச்சு சார்? நான் அதை கேட்டு சொல்கிறேன் சார். அவர்கிட்ட ஏமா கேட்குறாங்க, எனக்கு ஒன்றும் தெரில சொல்லுங்கன்னா அவர் உங்கள் வேலையை அவர் எடுத்துக்குவார். அப்போ ஏன் தப்பு என்னன்னா தகுதியான ஆளை போடணும். விஜய் என்ன பண்ணாரு? தகுதி இல்லாத ஒருத்தர் பொதுச் செயலாளர் போட்டார். அவருக்கு இருக்கிற ஒரே தகுதி எல்லாரையும் கட்டுக்குள்ளே வச்சிருக்காரு, அவ்வளோதான். பொலிட்டிக்கலாக அவங்க தயார் பண்ணல. அப்போ நான் தகுதியான ஆளை நான் போடணும், உங்களையும் நான் கண்காணிக்கணும். டெல்லி அந்த வேலையை பண்ணிட்டு இருக்குது. நயினாரை கண்காணிக்கணும்லாம் கிடையாது. அவங்க பெரிய கில்லாடிங்க. அவங்க தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்ய முடியுமா? அதுக்காக கில்லாடினா இங்கே இருக்கிற ஆளை வச்சு தானே பண்ண முடியும். 5 மாநிலம் இருக்குல்ல, 28 மாநிலம் இருக்குது. இந்தியா ஃபுல்லாக தானே அவங்க ஒர்க் பண்ணி தேர்தலுக்கு சொல்கிறேன், நான் நாட்டுக்கு சொல்கிறேன். அவங்க ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணி ஆகணும் எல்லா ஸ்டேட்டுக்குமே. கண்டிப்பாக. அப்போ அவங்க சொல்கிறத கேட்குற மாதிரி ஆள் அதே சமயத்தில் திறமசாலின்னு தேடிட்டே இருப்பாங்க. திறமசாலியாக இருப்பான், உள்ளுக்குள்ளே டமால் டிமின் எல்லாரையும் அடிச்சு கட்சி கூட்டணியை உடச்சி விட்ருவான். எல்லாம் முடிஞ்சு போய் ஒன்றும் இல்லாமல் போகும்னா அவங்க திறமசாலி இல்லை. எண்ட் ஆஃப் தி டே கட்சிக்கு என்ன கொண்டு வர? நீங்கள் இருக்கிறீங்க டாம் டூம்னு பண்ணுறீங்க சார். அவர் இது பண்ணிட்டேன், இவர் இது பண்ண 4 பேரை திட்டி நல்லா வேலை செய்யணும் வெளியே அமிச்சிட்டிங்க சார். இவர் நல்லா வேலை செய்யணும் 2 பேர் உள்ளே போடுறீங்க, ஒன்றுங்க லாய்க்கு இல்லை. கம்பெனியுடைய ரெவன்யூ அடுப்படுது, அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், 2 கேஸ் வாங்குறீங்க. எனக்கு என்ன லாஸ்ட்டில்? எண்ட் ஆஃப் தி டே எனக்கு என்ன கொடுக்குறீங்க? 2 வழக்கு நஷ்டத்தை கொடுக்குறீங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீ பயங்கர திறமைசாலி. யாருக்கு லாபம்? அப்போது நீங்கள் இவங்களாம் அரவணைச்சி எல்லாருடைய தன்மைகள் ஒவ்வொருத்தன் தன்மை ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதை எல்லாத்தையும் பண்ணி கம்பெனிக்கு ரெவன்யூ, அதுக்கப்புறம் நம்ம டிசிஷன் எடுக்கணும், எது போகணும் எந்த செய்தி போகக்கூடாதுன்னு. இதெல்லாம் பண்ணால் எந்த வழக்கு இலக்கு எதுவும் இல்லாமல் கரெக்டாக நிறுவனம் போகும். அப்போ எனக்கு ரெவன்யூ கொடுப்பீங்க. இப்போ நீங்கள் நல்ல நிர்வாகி. 2 வித்தியாசம் இருக்குல்ல? ஆமாம் இருக்கு. அப்போ இவர் நயினார் நல்ல நிர்வாகி அப்படின்னா அவர் எல்லோருக்கும் நல்லவராக இருக்கலாம்னு நினைக்கிறார். அப்போ எல்முருகன் அவர் தனியாக இருக்கிறார். உடனே அவர் எல்முருகன் சொல்லுங்கண்ணே என்னம்மா இது ஒரு 4 ஆள் நம்ம மாலை போடுங்க. இங்கே அண்ணாமலை அப்படி நிற்கிறார். அண்ணா என்னென்ன கோச்சின்னு இருக்கிறீங்க? இல்லை நான் சொல்லுங்கண்ணே அதெல்லாம் ஏன்னா விடுண்ணா சொல்லுண்ணே தேவரெல்லாம் போடுங்க. அண்ணா நீங்கள் நிற்கணுண்ணே, நான்லாம் நிற்க முடியாது. ஏன்னா என்னென்ன அப்படி கோச்சினே அப்படின்னா அப்படிதான் மயிலாப்பூர் கொடுக்குறீங்களா? அண்ணா மயிலாப்பூர் அக்கா கோச்சிக்குவாங்க. இது கொடுங்க, கோயம்புத்தூர் கொடுங்க. கோயம்புத்தூர் எப்படின்னா வடக்கு அவங்க வாணிதி அக்கா இது பண்ணாங்க. இது ஏன் அவங்கள்ட்ட போய் கேட்குறதுனால வர பிரச்சனை. உங்கள் எது சொல்லுங்கள் சார், ரைட்டு இந்த தொகுதி உங்களுக்கு இதாகும், நம்ம கூட்டணியில் பேசுனதில் இதான் கொடுத்துருக்காங்க, மொடக்குறிச்சி உங்களுக்கு ஆப்டான தொகுதி, நில்லுங்க சார், வெற்றியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா என்னது நீ பார்க்குறியா? நான் ஏற்கனவே யார் தெரியுமா அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அவரும் மொடக்குறிச்சியா எனக்கு இது இல்லை, முதல்லையே ஒரு சிட்டிங் உட்காந்து இந்தந்த தொகுதி கேட்கணும் அப்படின்னு. ஆனால் அங்கே அவர் உஷாரு, யார்? எடப்பாடி. எது இதெல்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் பாதி இது கட் பண்ணிட்டார் அவர். அதில் அது ஒரு பிரச்சனை உங்களுக்கு. கவுண்டன்பாளையம், காங்கேயம், சிங்காநல்லூர் இந்த மாதிரி தான் அண்ணாமலை ஜாலியாக நின்றுருப்பார். அப்போ அவருக்கு அங்கே இடிக்குது. இங்கே அவர் ஆதரவாளர்களையும் காலி பண்ணி விட்டார். வேளச்சேரியும் சரி, அந்த இது துறைமுகம், டி நகர் எதுவுமே கொடுக்கல. அப்போ என்னென்னா அண்ணாமலை முருகினுங்கிறாருன்னா அண்ணாமலைகிட்ட போய் கெஞ்சிருது. மயிலாப்பூர் முதல்ல ஓகேன்ற, மயிலாப்பூர் வாங்கி கொடுங்க. அப்புறம் பேசி மயிலாப்பூர் இல்லை வேணாம், ஏன்னா மயிலாப்பூர் வேணாம் அப்படின்றது. அப்போ மொடக்குறிச்சி முடியாது. அப்போ என்னதான் இது ஒரு இதானொன்று நேற்று உட்காந்து சொன்னல, முந்தா நாள் உட்காந்து பேசி சரி அண்ணாமலை இருந்தால் அவனுன்ற மாதிரி லிஸ்ட் எழுதி அனுப்புகிறாங்க. இவரையும் சம்மதிக்க வச்சிடுறாங்க. இவர் அப்பவும் கோவை இந்த மாதிரி தான் நிற்கிறாரு. மேலே போனோன்னே பார்த்துட்டு என்ன அவ்வளோ ஆடுறாங்க, தூக்கு எல்லாத்தையும்ன்றாங்க. அண்ணாமலை பேரே இல்லை. பேர் இல்லைன்னா மொடக்குறிச்சி ஒத்துக்கிட்டாருன்னா நிறுத்துங்க, இல்லை விட்டுருங்க, முடிஞ்சிச்சு. அண்ணாமலை ஆதரவு தலி அமர் பிரசாத் ரெட்டி இல்லை, தலிக்கு வேற வேட்பாளர். திருவண்ணாமலை அஸ்வத்தாமன் இல்லை, ஏழுமலை வேட்பாளர். வேளச்சேரி கேட்கவே இல்லை, கிடைக்கவே இல்லை. தமிழிசை மயிலாப்பூரில் நிற்கிறாங்க. அவ்வளோதான், மற்ற ஆளுங்கள்லாம் காலி. நீங்கள் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜி சூர்யா, அவர் கூட பாவங்க அந்த அளவுக்கு அவர் இங்கே அவர் இப்படிதான் இருப்பார். அவரு தெரியல, அவர் அண்ணாமலை ஆதரவாளர் கொண்டு போயிட்டாங்க. அஸ்வத்தாமன் அவரும் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஆதரவாளரா அப்படின்னு தெரியல.
அமர் பிரசாத் ரெட்டி அது உடனே பல்ட்டி அடிச்சு இங்கே வந்து நின்றுங்கன்னு சீன்லாம் போட்டார். ஆனாலும் அவருக்கு இல்லை. வினோஜி இப்போ டெல்லியிலே இருந்துக்கிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காரு சீட்டை வாங்கிறதுக்கு, எதுவுமே நடக்கலை. அப்போ 4 பேர் ப்ளஸ்ஸு அண்ணாமலை மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. இனி இந்த முடிவை அமல்படுத்துகிற வேலையை நாளைக்கு பிரதமர் வரும்போது கூப்பிட்டு நாளைக்கு பேச போகிறாருன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிவியராக வார்ன் பண்ண போகிறான்றாங்க. அதில் யார் யார் வார்ன் பண்ணுவார் என்னன்றதை நம்ம அடுத்து வர தகவலில் தெரியும். அந்த ஆலோசனைக்கு அப்புறம் தான் வேட்பாளர் பட்டியல் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு. எந்த இல்லை ரொம்ப அசிங்கமாக போகுதுங்க. இன்னொரு காங்கிரஸ்ன்ற மாதிரி போகுது. அதனால தான் வேட்பாளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவர் தான் நான் சொன்னேன்ல, இந்த கடுப்பில் தான் அவர் கேன்சல் பண்ணிட்டார். வேட்பாளர்கள் இல்லை உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க, கேன்சல் அப்படின்ட்டார் இந்த ரோட் ஷோ. அதாவது நாளைக்கு ரோட் ஷோ டி நகரில் நடக்க வேண்டியது. அதே மாதிரி ஒரு 150 பேர் லிஸ்ட் எடுத்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் முடியாதுன்ட்டார். அவர் சாதாரணமாக அந்த மாதிரி ஆக மாட்டார். இந்த விஷயங்கள்லாம் அவர் ஒரு இது சிவியராக பார்க்கப்படுது பாஜகக்குள்ள. அதே மாதிரி அறிவித்த வேட்பாளர்கள் பாஜக லிஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் கன்னியாகுமரியில் பெரும்பாலும் நட பிடிச்சிருவாங்க. விஜயதரணி அதான் சார் கேட்கலாம் வந்தேன். காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலகி வந்திருந்த விஜயதரணி அவர்களுக்கு விலவங்கோட்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அண்ணாமலை ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய எஸ்ஜி சூர்யாவுக்கோ இல்லை அஸ்வத்தாமனுக்கோ ஒதுக்காம விட்டுருக்காங்க. அவங்கள கொண்டு போய் அஸ்வத்தாமனை கொண்டு போய் அங்கே நிற்க முடியும், அங்கே நிற்க வைக்க முடியாது. ஆனால் அவருக்கு இதாக இருக்கிற ஒரு வட மாவட்டத்தில் இருக்க எம்பி தேர்தலில் வாக்கு கொடுத்தாங்க, இடம் கொடுத்தாங்கல்ல. அதை அவங்கவுங்க காலம் வரும்போது அவங்க மாற்றுவாங்க. அதெல்லாம் நடக்கும். விஜயதரணிக்கு போனதில் சீட்டை கொடுக்கல. ஆனால் எம்பி சொல்லி தான் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அவங்க பொறுத்துக்கு தானே இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு விலவங்கோடு அவங்க இங்கே காங்கிரஸ் இருந்து போனது காரணமே எஸ்எல்பி கொடுக்கலன்னு, சட்டமன்ற தலைவர் பதவி கொடுக்கலன்னு தான் கோச்சிங் போனாங்க. போயும் அவங்களுக்கு எதுவுமே அங்கே நடக்கலை. ஆனாலும் பொறுமையாக இருந்தாங்க, கிடச்சிச்சு. அதே மாதிரி காந்தி பொன்னாரா காந்தின்றப்போ காந்தி அவரே வரட்டும்னு விட்டாங்க. மொடக்குறிச்சியில் அந்த குடும்பம் பாரம்பரிய குடும்பம் ப்ளஸ் வேட்பாளர் வெயிட்டான வேட்பாளர். அதே மாதிரி சாத்தூர் நயினார் நிற்கிறாரு. வாசுதேவநல்லூரில் ஆனந்தன் ஐயாசாமி ரொம்ப ஒர்க் பண்ணவர், இளைஞர்கள்ட்ட நல்லா பேர் வாங்கினவர். அவரை போன தடவை அவர் சீட்டு கொடுக்கல தெரியுமா. அவருக்கு முக்கியமான எம்பி சீட்டை ஜான் பாண்டியனுக்கு யாருக்காக மாற்றி விட்டாங்க, புதிய தமிழத்துக்கு எதுவும் மாற்றி விட்டாங்க. அப்போ அது அவர் காத்திருந்து இப்போ வாசுதேவநல்லூரில் அவர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி மதுரை தெற்கு போன தடவை விருதுநகரில் தள்ளி விட்டாங்க அவர் எம்பி சீட்டுக்கு, ப்ரொஃபஸர் சீனிவாசன். இந்த தடவை அவர் மதுரை தெற்கில் அவருடைய இதிலே கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் ஒரு நல்ல வேட்பாளர். இங்கே இவங்க தமிழிசை மயிலாப்பூரில் ஒர்க் பண்ணால் ஜெயிக்கக்கூடியது இதெல்லாம். அதே மாதிரி அங்கே ஏழுமலை அஸ்வத்தாமனுக்கு பதிலாக கொடுத்துருக்க ஏழுமலையும் வெயிட்டான வேட்பாளர். கோவை வடக்கில் வானதி அவர்களுக்கு, கோவை வடக்கு வானதி. அவினாசியில் எல்முருகன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆமாம், அவினாசி ஏடிஎம்கே தொகுதி தானேங்க. அதனால் ஊட்டி போஜராஜன் மீண்டும் அவரே போட்டி. அங்கே கொஞ்சம் போட்டி கடுமையாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி தேர்வுகள் வந்து நல்ல ஒரு இது போயிருக்குது. இதுதான் இது நடந்தது. அண்ணாமலை தான் அவருடைய சீட்டை வேணான்னு மறுத்துட்டார் அப்படின்றதான் நமக்கு வந்த தகவல். அதனால் அண்ணாமலை ஒதுக்கப்பட்டார் நசுக்கப்பட்டார்லாம் கிடையாது. தானே ஒதுங்கிட்டாரா, வேணான்ட்டாரு. மொடக்குறிச்சி எனக்கு வேணாம், தேர்தலில் செய்கிறேன்னு தானே சொல்லிட்டு இருக்காரு. பிஎல்ஏவா போறேன்னு இருக்காரு சார். போட்டோம். அவர் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன் அங்கே உட்காந்து எழுதி நிற்பாங்க. அதனால் என்ன நடக்குதுன்றது நாளைக்கு பிரதமர் வந்துட்டு போன பிறகு தான் தெரியும். தொகுதியெல்லாம் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அவங்களுக்கு? நான் இப்போ சொன்னதெல்லாம் நல்ல வாய்ப்பு உள்ள தொகுதிகள் தான், சொல்லாத கண்டுக்காதீங்க. அதனால தான் அந்த தொகுதியெல்லாம். ஆமாம், அதனால் இது ஆவடியில் அஸ்வின்னு சொன்னேன், அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அவருக்கு வேற பேர் வந்து குழம்பிட்டேன், இல்லை அதே பேர் தான் அஸ்வின் தான் அந்த பேர் தான் அப்படின்னாங்க. ரைட்டு. அதனால் வெற்றி வாய்ப்பு எப்படின்னு தெரியாது. ஆவடிலாம் நாசர் நிற்கிற தொகுதி. அதனால் மற்றபடி இங்கே மயிலாப்பூர்லாம் நல்ல வாய்ப்பு இருக்குது. மற்ற நான் சொன்ன தொகுதிகளெல்லாம் பெரும்பாலும் அவங்க கையில் இருக்க தொகுதி வேறு, வலுவானவர்கள் நிற்கக்கூடிய தொகுதி. கன்னியாகுமரியில் பெரும்பாலும் அந்த கூட்டணி வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. மயிலாப்பூரில் அந்த மாதிரி சீமான் அவர்களும் பிராமணர் ஒருவருடைய வேட்பாளராக போட்டிருக்கிறாரு. இதனால் அவங்க பாரதிய ஜனதாவுக்கு மாறக்கூடிய வாக்குகள் எதுவும் பாதிக்குமா? ஏன் வெங்கட்ராமன் கூட பிராமணர் தான். தாவேக்கா சார்பாக மயிலாப்பூரில் பிராமணர்கள் அதிகமாக இருக்காங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னது? இல்லை, ஆனால் அந்த தொகுதி அப்படி அப்படி எல்லாரும் அதை தப்பாக நினச்சின்னு இருக்கீங்க. மயிலாப்பூரில் அதிகமாக இஸ்லாமியர்களும் இருக்காங்க, பட்டியலின மக்களும் அதிகமாக இருக்கிறாங்க. பிராமணர்களும் இருந்தாங்க, அவங்க அப்படி கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பேர் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க இந்த சைடு நங்கநல்லூர் அந்த மாதிரிலாம். அதனால் மயிலாப்பூர்னால பிராமணர்னு நினச்சிக்காதீங்க. மீனவர்கள் இருக்கிற தொகுதியும் மயிலாப்பூர்.
நொச்சிக்குப்பம் இதெல்லாம் மயிலாப்பூரில் தான் இருக்குது. அதனால் எல்லாம் குஷ்பும் மயிலாப்பூரில் தாங்கிறாங்க. நாளைக்கு அநேகமாக பாஜக வேட்பாளர்கள் நல்ல நாளாக இருந்தால் நாளைக்கே பலரும் பெரும்பாலான வேட்புமனு தாக்கல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இல்லைன்னா திங்கக்கிழமை கடைசி நாள். காங்கிரஸு நாளைக்கு பண்ணுற வாய்ப்பு இல்லை. ஏன்னா நைட்டு வந்தாலும் அவங்க போயிடுவாங்க. நல்ல நாளாக இருந்தா நைட்டு வருதா என்னன்னு தெரியல. நேற்று நைட்டு வருதுன்னாங்க. நல்ல வேலை நான் ட்வீட் பண்ணல. வருதுன்னு சொன்னவரே கொஞ்ச நேரத்தை கூப்பிட்டு கொஷின் பேப்பர் வேணும் பிடின்னு போயிட்டானா புதுசாக கொஷின் பேப்பர் அடிக்க போய்க்கிறாங்க அப்படின்னாப்புல. சரி ரைட்டு. அதனால் இன்றைக்கி வருதான்னு தெரியல. எப்படியும் 5ஆம் தேதிக்குள்ளே வந்து ஆகணும். அப்போ 6ஆம் தேதி அவர்கள் இருக்கும். இதெல்லாம் வந்தா பிறகு தான் நம்ம தொகுதி பற்றி பேசணும். நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி அவங்களோட வேட்பாளர் பட்டியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 28 27 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேலூர் மட்டும் ரிலீஸ் பண்ணல. என்ன காரணம்? வேட்பாளர் பட்டியல் எப்படி இருக்கு? வேட்பாளர் பட்டியல் பெரும்பாலும் பழைய ஆட்கள் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. நேற்று நைட்டு வெளியாகும்னு சொன்னோம்ல, கொஸ்டின் பேப்பர் கிட்ட அமைச்சிட்டாங்க. அவ்வளோ வேகமாக பண்ணி காங்கிரஸ் வெளியிட்டோம் நம்ம வெளியிலனா நல்லா இருக்காரு. பிஜேபி வெளியிட்டு பிஜேபி வெளியிட்டோம்னா நம்ம வெளியிடணும்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பலரும் வந்து ரிட்டர்ன் ஆகிருக்காங்க. வேளச்சேரி கிடைக்க நம்ம ஏற்கனவே சொன்னது தான். அசன் முகமது அலி ஜின்னா வாங்கிட்டாப்லன்னு அசல் மௌலானா. அதுக்கப்புறம் செல்வ பிறந்த ஸ்ரீபெரும்பு சொன்னது தான். சோழிங்கநல்லூர் முனிரத்னம், ஊத்தங்கரை புதுசு போல் அது குப்புசாமி, கிருஷ்ணகிரி புதுசாக வாங்கிட்டாங்க. செல்லகுமார் பழைய எம்எல்ஏ, டி நகர் எம்எல்ஏ, பழைய கிருஷ்ணகிரி எம்பி அவர் வாங்கிட்டார் டாக்டர் செல்லகுமார். பெண்ணாகரம் ஜிகே முத்துக்குமரன் தானே அவர், தமிழ்குமரன் வைகா ஜிகே மணி பையன். ஐயா ராமதாஸுடைய முடிவை பிடிக்காமல் ஜிகே மணி அனுப்பிச்சி விட்டார். நீயாவது போய் பொழைச்சிக்க போடா, நான் ஐயா விட்டு வர முடியாது அப்படின்னு. காங்கிரஸில் சேர்ந்த உடனே தொகுதி பெண்ணாகரம், அங்கே அவரை நிற்க வைக்கிறாங்க. ஜிகேஎம் தமிழ்குமரன். அது மாதிரி ஈரோடு கிழக்கு வந்து ஏற்கனவே ஈவேரா தமிழ் மகன் அவர் அவர் இறந்து போய் இடைத்தேர்தல் வந்து அப்புறம் ஈவி கே செலங்கோ நின்று அவரும் இறந்து போய் அப்புறம் அந்த திமுக அந்த தொகுதி பிடிங்கிட்டு சந்திரகுமாரை நிற்க வச்சு அதுக்கப்புறம் அவர் இப்போ எம்எல்ஏ இருக்க கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் அந்த தொகுதியை வாங்கிட்டாங்க கொடுத்துட்டு இப்போ அதில் ஒருத்தரை நிற்க வைக்கிறாங்க. அவர் யாருன்னா கோபிநாத் பழனியப்பன் ஒருத்தர். உதகமண்டலம் ராமச்சந்திரன் ஏற்கனவே இது. சூரிய பிரகாசன்றத கவுண்டம்பாளையம் தொகுதி இளைஞர் 3 இளைஞர்கள்லேருந்து 3 பேர் கொடுத்துக்கிறாங்க. சூரிய பிரகாசன் ஒருத்தர், சிங்காநல்லூர் ஸ்ரீநிதி நாயுடு, அதுக்கப்புறம் மயிலாடுதுறை வந்து ஜமால் யூனிஸ் முகமது. ஜமால் முகமது காலேஜ் இருக்குல்ல, ஃபேமஸானது, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர். அறந்தாங்கி வந்து டி ராமச்சந்திரன், யாருன்னா திருநாவுக்கரசருடைய பையன். தொகுதியே தரமாட்டேன்னு சொன்ன இடத்துல ஏதோ போராடி அவர் பங்குக்கு பையனுக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. மாங்குடி காரைக்குடியில் மாங்குடி ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ அவர், கார்த்திக் சிதம்பரம் ஆள், அவர் எம்எல்ஏ வாங்கிட்டார். இல்லை வேற என்ன, திருவாடனை ராம கருமாணிக்கம் யாருன்னா அவர் ஏற்கனவே இப்போ சிட்டிங் எம்எல்ஏ தான். ஸ்ரீவைகுண்டம் ஊர்வசி அமிர்தராஜ், ஊர்வசி சோப்பு இருக்குல்ல, அவரை படையால் தான். ரூபி மனோகரன் நாங்குநேரி, மறுபடியும் அவரே வாங்கிட்டார் அந்த தொகுதி. கிடைக்காதுன்னாங்க. அது குளச்சல் தாரகை இது ஏற்கனவே உள்ளது. விலவங்கோடு டிடி பரவீன். குளச்சல்ல இருந்து இவருக்கு கொடுக்கல, நம்ம பிரின்ஸ் எம்எல்ஏ கொடுக்கல, அங்கே வேற ஒரு ஆளை போட்டு விலவங்கோடில் டிடி பிரவீன். இது விலவங்கோடில் தான் இவங்க நிற்கிறாங்க, விஜயதாரன் நிற்கிறாங்க. இந்த டிடி பரவீன் வந்து திருவனந்தபுரத்தை சேர்ந்தவர். சிஎஸ்ஐ சர்ச்சு அந்த அமைப்பில் பெருசாக இயங்கக்கூடியவர். அவருக்காக கச்சை கட்டிக்கிட்டு இறங்கி அந்த அமைப்புகள் கிறிஸ்தவ அமைப்பு வேலை செய்யுது. கிறிஸ்தவர்கள் அந்த இவர்கள் பெரும்பாலும் இருக்கிற தொகுதி. அதனால் விஜயதரணி பெரும் போராட்டம் தான், ஜெயிச்சாங்கன்னா பெரிய விஷயம். பிரவீன் அங்கே இது. கிள்ளியூரில் வந்து ராஜேஷ்குமார், அவர் தான் எஸ்எல்பி காங்கிரஸுடைய சட்டமன்ற தலைவர். திமுக இதெல்லாம் பேசியிருந்தார்ல, சார் உங்களுக்கு சக்கையான காரணம் அவர் தான். அவருக்கு மறுபடியும் கொடுத்துருக்காங்க. இதில் அந்த ஒரு தொகுதியை தவிர மற்ற எல்லா தொகுதியுமே வந்திருக்குது. இதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய அந்த ஒரு தொகுதி. ஏன் சார் இழுபறியில் இருக்குது? இப்போ 4-5 பேர் மோதுறாங்களாம் மேலூரில். அப்போ மேலூரில் அவங்கள தவிர மற்ற எல்லாருமே ஏதோ ரொம்ப பேர் மோதுறதுனால அது பரிசீலனை இருக்குது. அது கூடிய விரைவில் இன்னைக்கு கூட அது முடிவு பண்ணிட்டு
அது அறிவிக்க வாய்ப்பு இருக்குது. இதில் யார் கை ஓங்கிருக்குது அப்படின்னு பார்த்தா இவர்கள் தான், செல்வ பெருந்தகை அண்டு சிதம்பரம். யார் காங்கிரஸை கொண்டு போய் திமுக கிட்ட அடகு வச்சாங்களோ அவங்க கை ஓங்கிருக்குது. மற்றவர்கள் யாரும் பெருசாக இல்லை. இதுதான் இப்போ பிரச்சனை. வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. நாளைக்கு திங்கக்கிழமை 2 நாள் வேட்புமனு தாக்கல் இருக்குது. எப்போ பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆக மொத்தத்தில் கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லா கட்சியும் வேட்பாளர் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் எல்லாருமே முடிச்சிட்டாங்க. இது இனி வர்ற இதில் வந்து நம்ம ஒவ்வொரு தொகுதியாக பிரித்து எந்தெந்த தொகுதி யாருன்றதை பேச ஆரம்பிப்போம். மீண்டும் ஒரு நேர்காணல சந்திப்போம். நன்றி சார்.